மாணவ கண்மணிகளே, உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்எம்எம்எஸ்க்குரிய தேர்வுக்கான வந்து ஒரு விடையை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா ஒரு செக்மெண்ட். இது வந்து என்னென்னா ஏஜ் கால்குலேஷன் இல்லை அப்படி சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா உறவு முறை கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹலோ மாணவ கண்மணிகளே, இதுக்குரிய வழிமுறை என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் படித்து பயனடைஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது இந்த மாதிரி கணக்குகளை நம்ம வந்து கையாளுறப்ப ஒரு குறியீடுகள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அழகாக. இந்த குறியீடுகளை நம்ம ஃபாலோ பண்ணினாலே அந்த பேனா வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மேலுள்ள உறவு. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து அப்பா அம்மா நம்ம இருக்கோம், நம்மளோட அப்பா அம்மா குறிக்கிறது உரம்னா நம்மளுக்கு மேலே இருக்கவங்க, அதனால மேல் நோக்கி சிம்பிள். இப்போ சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்மளோட கூட பிறந்தவங்க யாரையாச்சும் குறிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குறியீடு கொடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்க குறியீடு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய குழந்தைகள், அவங்கள குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி குறியீடுகள் குறிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மா கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழே இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு கீழே தானே நம்ம வரும், அந்த மாதிரி குறிக்கிறது. இந்த மாதிரி குறியீடுகள் வந்து கணவன் மனைவி, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அந்த மாதிரி குறிக்கிற குறியீடுகளாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொதுவாக ஆணுன்னா அப்படின்னா செவ்வகம் இல்லை சதுரம் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு பெண்பாலை குறிக்கிறப்ப வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள், இந்த குறியீடுகளை பயன்படுத்திக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு பயிற்சி விடையை பார்த்துடலாம். ஒரு நம்ம ஆன்சரோட சேர்த்தே ஒரு இதை பார்த்துடலாம். உங்களுக்கு தெளிவாக கிளியர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீபக்கின் சகோதரர் விமல் என்பவர் பிரேமின் மகன் ஆவார். ராஜா என்பவர் பிரேமின் தந்தை ஆவார். விமல் என்பவர் ராஜாவின் எவ்வகையில் உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு 3 to 4 வந்து சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ்லேருந்து நம்ம ஆன்சர் கேட்பாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் கேட்பாங்க, அதை நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களோ அத்தனை பேரோட பேரையும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேப்பரில் உங்களுக்கு நான் எழுதி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு முதல் சென்டென்ஸ் வந்து தீபக் சகோதரர் விமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 2 பேரோட பேருக்கு சொல்கிறாங்க. நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். டீனா தீபக்கு சகோதரர் விமல். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, தீபக்கின் சகோதரர் விமல். இப்போ 2 பேருமே அண்ணன் தம்பி, இணை உறவு, 2 பேருமே அண்ணன் தம்பின்றப்போ சகோதரன் சகோதரிகள் இப்படி போட்டுடுறேன். ஓகேவா? இப்போ அடுத்து விமல் என்பவர் பிரேமின் மகன். இப்போ விமல்ன்றவர் வந்து என்னென்னா ஒரு மகன். யாருன்னா பிரேமோட மகன் அப்படின்றாங்க. பிரேம், இப்போ பிரேமன் மேலே போட்டு பிரேமோட மகன் தான் விமல். ஓகேவா? இப்போ விமல் வந்து ஆணாக இருக்கனால, ஏன்னா விமல்னா ஆண் பாலுக்கு தான் பேர் வைப்பாங்க விமல்னு, அதனால் வந்து பட்டன் இந்த மாதிரி சதுரம் போட்டுடுறேன். அதே மாதிரி வந்து தீபக்கும் வந்து ஆண் பால் இருக்கனால சதுரம் போட்டுடுறேன். அடுத்து பிரேம் அப்படின்றது வந்து ஆண் பால்ன்றதுனால அதுக்கும் சதுரம் போட்டுடுறேன். ஓகே, இந்த இடத்துல தெரியுதா? ஓகே, இப்போ அடுத்து வந்துன்னா விமல் என்பவர் பிரேமின் மகன் ஆவார். ஓகே, முடிஞ்சு. ராஜா என்பவர் பிரேமின் தந்தை ஆவார். ஓகே, இப்போ திரும்பி ராஜான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ராஜா என்பவர் பிரேமின் தந்தை ஆவார். அதாவது என்னன்னா ராஜான்றவங்க பிரேமுக்கு தந்தை அப்படின்றாங்க, அதனால் அவங்கள வந்து மேலே போட்டுறேன். ராஜா என்பவர் பிரேமுக்கு தந்தை அப்படின்றப்ப கரெக்டாக தான் இருக்குது அந்த இடத்துல. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ராஜா என்பவர் பிரேமின் தந்தை, பிரேம் என்பவர் விமலின் தந்தை. அப்போ பிரேமுக்கும் தீபக்குக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா அப்பா மகன், தந்தை மகன் உறவு அப்படின்றது தான் சொல்ல வராங்க. இந்த இடத்துல அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, விமல் என்பவர் ராஜாவின் எவ்வகையில் உறவு. விமல் என்பவர் ராஜாவின் எவ்வகை உறவு. அதாவது இவர் வந்து இதான் வந்து நான் வச்சுக்கோங்களேன், இது எங்களோட அப்பா, என்னோட அப்பாவோட அப்பான்றதை நான் எப்படி கூப்பிடுவேன், தாத்தான்னு தானே கூப்பிடுவேன், தாத்தா உறவு அந்த மாதிரி தானே கூப்பிடுவேன். அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகன் உறவா, பேரனா, சகோதரனா, தாத்தாவா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரை வச்சு யார் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பிரேம் என்பவர் விமல் என்பவர் ராஜாவின் எவ்வகையில் உறவு. விமல் ராஜாவுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பார்க்கணும். விமல் என்பவர் ராஜாவுக்கு எப்படி சொந்தம், அப்போ ராஜா வந்து இவர் எப்படின்னு கூப்பிடுவாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து தாத்தா வந்து இவர் வந்து மகனோட மகன், அப்போ பேரன் தானே கூப்பிடுவாங்க. இப்போ ஆன்சர் வந்து பேரன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம போட்டு பார்க்கணும். இவங்களுக்கு தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். விமல் சகோதரன், மகன், தந்தை, அப்போ வந்து கண்டிப்பாக இப்படி கூப்பிட்றப்ப பேரன் தான் கூப்பிடணும் அப்படின்றது. சரி, ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம போகலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நபர் பி இன் சகோதரர் ஏ. இப்போ வந்து இடத்துல சில இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பேர் கொடுத்துருவாங்க. பேர் கொடுத்துட்டா நம்ம வந்து ஆண் பால் பெண் பால்னு சொல்லி ஈஸியாக பிரிஞ்சு எடுத்துடலாம்.
அது சில நேரத்துக்கு வந்து என்னென்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்காம ஒரு இதாக குறியீடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல பாருங்களேன், நபர் பியின் சகோதரர் ஏ. ஓகே, அப்போ ஏபி வந்து சகோதரர்ஸாக இருக்காங்க, அதாவது பிரதர்ஸாக இருக்காங்க. ஏபி சரியா, ஏபி வந்து சகோதரர்னால இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகே, மேலும் பியின் தந்தை சகோதரி சி. மேலும் ஓகே, ஏயின் தந்தை ஏயின் தந்தையின் சகோதரி. ஓகே, ஏவோட தந்தையின் சகோதரி சி என்பதில் ஏவுக்கு வந்து தந்தை இருக்காங்க, அவங்களோட சகோதரி வந்து சி. சகோதரின்னா பெண்பால், அதனால் நம்ம முட்டை போட்டுடுறோம். நம்ம ஏயின் தந்தை அப்படின்ற இந்த இடத்துல ஏ வந்து என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல, ஆனால் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேபி என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா சகோதரன் சொல்லி கொடுத்துட்டனால இது வந்து ஆண்பால், அதனால் நம்ம ஆண்பால் இதுக்கு போட்டுறோம். அடுத்து எனில் சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு. சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு அப்படின்னா தந்தையோட கூட பிறந்தவங்க, அப்போ அத்தை. சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு, பிக்கு வந்து அத்தை அந்த மாதிரி உதவாக தான் வரும் கண்டிப்பாக. அத்தை, இதே அந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து உறவு முறை கணக்குகளை வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸியானது. இதில் வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உறவு முறைகள் இருக்காங்கல்ல, அத்தை, மாமா, பேரன், பேத்தி, தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, அந்த மாதிரி உறவுகளில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குறியீடுகள் மூலமாக பயன்படுத்தி நீங்கள் அழகாகவே ஈஸியாகவே இந்த மாதிரி கணக்குகளை வந்து சுலபமாக மார்க் எடுத்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி குறியீடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அழகாகவே நீங்கள் உங்களால் வந்து அதிகமாகவே மார்க் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது இந்த பகுதியிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி அந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் அழகாக மார்க் எடுத்துடலாம். மார்க் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு டோட்டல் ஸ்கோரில் இன்னும் அதிகமாக மார்க் ஆகும். ஓகே மாணவ கண்மணிகளே, இப்போ இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த தலைப்புகள் நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு வைக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து பயனடைங்க. இதே மாதிரி வந்து பயிற்சிகள் நிறைய எடுங்க. பயிற்சிகள் நிறையா எடுக்க தான் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். எப்படி கேள்வி வந்தால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவும் பிறக்கும். ஓகே மக்களே, இதே போல் அதிக வீடியோக்கள் பெற ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாட்டா, பை பை, see you now.